வீட்டில் காய்கறியில் எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி அப்பளம் குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பண்ணலாமா? முதல்ல இந்த மாதிரி எந்த அப்பளம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாப்புலர் அப்பளம் எடுத்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 ஸ்பூன் வெந்தயமாக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 வரமிளகா, கருவேப்பிலை, தக்காளி வந்து அரைச்சும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி அரைஞ்சும் போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு புளி தண்ணி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு போட்டுக்கலாம். நல்லா புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தையும் எடுத்து நிறைய அப்பளம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4-5 பூண்டு நல்லா நறுக்கி கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு இதில் கொட்டிடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். கடைசியாக வெந்தய பொடி ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான அப்பளம் குழம்பு ரெடி. ட்ரை